ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 ப்ராடக்ட்டை மட்டுமே யூஸ் பண்ணி டெய்லி காலேஜ் அப்புறம் ஒர்க் போகிறவங்க போட்டுக்கிற மாதிரி ஒரு ஈஸியான மேக்கப் லுக் தான் நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப் லுக்கில் நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் வந்து நான் எடுத்துக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனே கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். இப்போ வாங்க நம்ம இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் நான் இந்த பாண்ட்ஸோட லைட் மாய்ஸ்சரைசர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப நேரத்துக்கு உங்கள் ஃபேஸை ஆயில் ஃப்ரீயாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து வச்சுருக்கோம். இப்போ என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே நான் இந்த மாய்ஸ்சரைசரை ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். செகண்ட் நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஃபேரவர் க்ரீம் தான். இது ஒரு நார்மலான ஃபேர்னஸ் க்ரீம், பட் நீங்கள் இதை டே க்ரீமாக வந்துட்டு யூஸ் பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் வந்து 25 கிராம் நான் 50 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். இந்த க்ரீமில் சாஃப்ரான் அண்ட் மில்க் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாஃப்ரான்ன்றது வேறு எதுவும் இல்லை, சாதாரண குங்குமப்பூ தான். இப்போ இந்த க்ரீமை என்னோடய ஃபேஸ் அண்ட் நெக் ரெண்டுத்துலையுமே நான் வந்து டாட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கோம். நார்மலாக டெய்லி யூஸ்க்கு இந்த க்ரீம் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீமை ஃபேஸில் போட்டதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ் அண்ட் பிரைட் லுக்கை உங்களுக்கு வந்து கொடுக்கும். இப்போ என்னோடய நெக்கில் அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த க்ரீம் அந்தளவுக்கு ஹை கவரேஜ் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு மீடியம் கவரேஜ் வந்து கொடுக்குது. இப்போ அடுத்ததாக இதை நான் செட் பண்ணுறதுக்காக இந்த லாக்மேயோடைய காம்பேக்ட் பவுடர் தான் வந்து எடுத்துக்கிறேன். இதோடைய ஷேட் வந்து 01 சாஃப்ட் பிங்க். இந்த ஷேட் லைட் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். டெய்லி மேக்கப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சாதாரண க்ரீம் அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடரே வந்து போதும். தினமும் நம்ம வந்து ஹை மேக்கப் பண்ணுறதுன்றது ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் பிபி க்ரீம் இந்த மாதிரிலாம் கண்டினியூவாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி மேக்கப்பு இதுவே போதும் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். பவுடர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காம்பேக்ட் பவுடர் அப்படி இல்லைனா பேபி பவுடர் கூட போட்டுக்கலாம், அதுவும் நல்ல ஒரு கவரேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ அடுத்ததாக நான் என்ன எடுத்திருக்கேன்னா இந்த ஏடிஎஸோட காஜல் தான். ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் காஜல் மட்டும் வந்து போட்டாலே போதும். தினமும் நீங்கள் வந்து ஐலைனர் மஸ்காரா அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா அது ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணணும். அப்படி இல்லைனா கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக டார்க் சர்க்கிள் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது. காஜல் போடுறது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட விருப்பம் தான். அப்படி இல்லைனா நீங்கள் ஐப்ரோஸ் த்ரெட் பண்ணிவிட்டு அதை தினமும் வந்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு மேக்கப் லுக்கை வந்து கொடுக்கும். காஜல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததான இந்த ஏடிஎஸோட ஐப்ரோ பென்சில் வந்து எடுத்துக்கிறேன். இது ஒரு நார்மலான ஐப்ரோ பென்சில் தான், உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோரில் அங்கேயே வந்து கிடைக்கும். இதோடைய ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். இப்போ இதை யூஸ் பண்ணி என்னோட 2 ஐப்ரோஸையும் நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எண்ட்லேருந்து மிடில் வரைக்கும் நல்லா வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாட் பண்ணுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல நமக்கு ஹேர் வந்து அதிகம் இருக்காது. நீங்கள் டார்க்காக பண்ணும்போது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி தெரியும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக நான் என்ன எடுத்துருக்கேன்னா இந்த மேபிலின் நியூயார்க்கோடைய லிப் பாம் தான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி லைட் பிங்க் கலரில் தான் வந்துட்டு இருக்கும். இந்த லிப் பாம் வந்து லிப்ஸை சூப்பராக மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு நேச்சுரலான பிங்க் கலரும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த லிப் பாம் வந்துட்டு கொஞ்சம் அழுத்தி அப்ளை பண்ணோம் அப்படின்னா டார்க்காக இருக்க மாதிரி வந்து இருக்கும். அப்படி எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கையால் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நானும் ரொம்ப லைட்டாக தான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வெளியில் போகும்போது அவ்வளோ டார்க்காக போட பிடிக்காது. அடுத்ததாக சின்னதாக ஒரு பொட்டு வச்சிட்டேன் அப்படின்னா இந்த மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் வெளியில் போகும்போது கொத்தி சார் சுடிதார் எது போட்டாலுமே இந்த மேக்கப் லுக்கை தாராளமாக போடலாம். அதுக்கப்புறம் ஷால் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டி பின் போடுங்க. அப்படின்னா நிறைய காத்தடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டே இருக்கும், இல்லை நடுவிட்டே இருக்கும், நம்ம அதை சரி பண்ணிட்டே இருக்க வேண்டி வரும். சேஃப்டி பின் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான அவசியம் வந்து நம்மளுக்கு இருக்காது. இந்த மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.